இப்ப பெரியாழ்வார் யசோதை யோசிச்சா, கிருஷ்ணா ரொம்ப சந்தோஷம்டா, நான் கூப்பிட்டேங்கிறதுக்காக வந்து கன்னத்திலும் முத்தமிட்டு திருவாய் அமுதத்தையும் ஊட்டி என்னை தழைக்க வைத்து விட்டாய், எனக்கு போஷாக்கும் பெருவாழ்வும் தந்து விட்டாய், ரொம்ப சந்தோஷம். அப்படியே திரும்ப அந்த பக்கம் நடந்து போனா. கண்ணன் கேட்டான், இங்க நடந்து வர சொன்னா நடந்து வந்துட்டேன், திரும்ப ஏன் போகணும்னு கேட்டான். பெரியாழ்வார் யசோதை சொன்னா, நீ இப்படி வரும்போது உன் முன்னழக சேவிச்சேன், திரும்ப அப்படி போனேன்னா உன் பின்னழகை ரசிக்கலாம் அல்லவா, அதுக்காக போனா. கிருஷ்ணன் சொன்னான், நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் இல்லையா, ஏதாவது காரணம் இருந்தாதான் நடப்பேன், எந்த காரணமும் இல்லைன்னா நான் நடக்க மாட்டேன்னா. பெரியாழ்வார் யசோதை யோசிச்சா, அப்ப இன்னொரு காரணம் வச்சுக்கோ, அப்ப என்னை நோக்கி நடந்து வந்தது எனக்கு முத்தம் தருவதற்காக. இப்ப எதிர் திசையில நீ நடந்து போகணும். அது எதுக்குன்னா, லோகத்துல பாருடா, பூமிக்கு பாரமா நிறைய துஷ்டர்கள்லாம் இருக்கா. இப்ப நீ ஓரோர் அடியும் எடுத்து வச்சேன்னா அந்த ஓரோர் அடியும் எதிரியின் தலைமேல் வைத்து வீழ்த்துவதற்கு சமம். சில சமயம் சொல்லுவான், அந்த வீரர்கள்லாம் நடந்தான்னா அவன் சண்டையே போட வேண்டாம்ப்பா, அவன் நடந்தாலே எதிரியின் தலைமேல் நடந்ததற்கு சமம். அதனால இப்போ பெரியாழ்வார் யசோதை சொல்றா, இந்த கம்சன், சிசுபாலன், துரியோதனன், ஜராசந்தன், தந்தவக்ரன், எத்தனை துஷ்டர்கள் பூமியில மலிஞ்சு போயிட்டா. அதனால கிருஷ்ணா, அப்படியே நீ ஒரு நடந்து போனேன்னு வச்சுக்கோங்க, அந்த நடையே அவ தலைமையில வச்சு நடந்து அவர்களை வீழ்த்துவது போல் இருக்கும். கொஞ்சம் நடடா, பூமி தேவிக்கும் பாரம் தீரும், சந்தோஷப்படுவார்னா. சரி நடக்கிறேன்னு நடக்கிறான். தன்னெற்றும் மாற்றலர் தலைகள் மீதே தளர்நடை நடவானோ. தன் எற்றும், எற்றும்னா எதிர்த்து நிற்கும்னு அர்த்தம், எதிரிகள். தன் எற்றும், தன்னை எதிர்த்து நிற்கக்கூடிய மாற்றலர், மாற்றலர் என்றால் சத்ரு, எதிரின்னு அர்த்தம். தன் எற்றும், தன்னை எதிர்த்து நிற்கக்கூடிய மாற்றலர், எதிரிகளாகிய, அது பூதனை, சகடாசுரன், அகாசுரன், பகாசுரன், வத்சாசுரன், கபித்தாசுரன், தேனுகாசுரன், அரிட்டாசுரன், பிரலபாசுரன், கேசி, வியோமாசுரன், கம்சன், சிசுபாலன், தந்தவக்ரன், ஷால்வன், ஜராசந்தன், துரியோதனன், இவ்வளவு பேர் இருக்கா இல்லையா, இப்படிப்பட்ட எதிரிகள். அதான் தன் எற்றும் மாற்றலர், தன்னை எதிர்த்து வரக்கூடிய எதிரிகள் தலைகள் மீதே. அவ தலை மீது கால் வைத்து நடப்பது போல தளர் நடை நடவானோ. நீ அந்த தளர் நடைன்னு தவறி விழுத்து நடக்கிறாயே, அப்படிப்பட்ட நடை நீ நடந்தாலும் கூட அது எதிரிகள் தலைமேல் நடப்பதற்கு சமம்டா. நட நட, தளர் நடை நட, தளர் நடை நடன்னு சொல்ல பெரியாழ்வார் யசோதைக்காக தன் பின்னழகையும் காட்டிக்கொண்டு எதிரிகள் தலைமேல் கால் வைத்து வெற்றி கொள்வது போல கம்பீரமாக கண்ணன் இன்னொரு நடையும் நடந்து காட்டினான். முக்தம் கொடுப்பதற்காக பெரியாழ்வார் யசோதையை நோக்கி நடந்தான். எதிரிகள் தலைமேல் நடந்து வீழ்த்துவதற்காக அவளுக்கு பின்னழகை காட்டியபடி எதிர் திசையிலும் நடந்தான். இப்படி தளர் நடை நடந்து காட்டிவிட்டான் கண்ணபிரான்.